அந்த வேள்வியை அதம் செய்கிறார்கள். கொடிய அரக்கிகள் வந்து வேள்வியை இறக்கம் செய்தார்கள், அதம் செய்கிறார்கள். சரி, அவர்களை வதம் செய்வதற்கு, அரக்கிகளை வதம் செய்வதற்கு தசரதா நீ பெற்ற பிள்ளைகளிலே சரி 4 பேரிலும் மூத்தவனாகி அந்த ராமனை எனக்கு தருவாயா? கோசலை ராமனை தருவாயா? ஓய் விஸ்வாமித்திர மகாமுனிவரே, நீங்க என்ன சொன்னீங்க? உன்னுடைய பிள்ளை ராமனை கேட்டு வந்திருக்கின்றேன் தசரதா. சரி ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே, என்னையா நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவது தெரியுமையானால் சரி முதல்ல உங்களை ஐயா அரண்மனைக்குள்ள நுழைய கூட விட்டிருக்க மாட்டேன். ஓய் விஸ்வாமித்திர மகாமுனிவரே, மகாராஜா, பெரியவர் எதற்கோ வந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்க இடமும் கொடுத்தேன், சாப்பிடுவதற்கு பாலும் கொடுத்தேன், பழமும் கொடுத்தேன், தேனும் கொடுத்தேன், தனி மாவும் கொடுத்தேன், சரி அதுவும் காணாதென்று என்று சொல்லி என் பிள்ளை ராமனை கேட்டு வந்தீரா விஸ்வாமித்திர மகாமுனிவரே? என் பிள்ளை கோசலை ராமனை கேட்டு வந்திருக்கிறீரா? விஸ்வாமித்திர மாமுனிவரே, என்னையா நீங்க சொன்ன வார்த்தை கேட்டவுடன் நீங்க கண்கள் 2 கலங்கி விட்டது விஸ்வாமித்திரரே, கலங்கி விட்டது. சரி, என்னுடைய பிள்ளையாரி ராமச்சந்திர பூபதியை கேட்டு வந்திருக்கின்றீரே. சரி, என்னுடைய பிள்ளையாரி ராமச்சந்திர பூபதி அவன் எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? எப்பேற்பட்ட பிள்ளை அம்மா? நாட்டவம் இருந்து ஐயா பெற்றபாலம் ராமநாதன் விஸ்வாமித்திர மாமுனியே, கண்ணான ராமனை நான் தரவோ மாட்டேன், உயிரை நானே வந்துட்டாலோ ராமனை நான் தரவோ மாட்டேன், ஆனை போடை தந்துட்டாலோ அரிராமனை நான் தரவோ மாட்டேன், என் குதிரை போடை தந்துட்டாலோ கோபாலனை தரவோ மாட்டேன், சேனை பாடை தந்துட்டாலோ ஸ்ரீராமனை நான் தரவோ மாட்டேன். ஓம் விஸ்வாமித்திர மகாமுனிவரே, சொல்லுங்கள் மகாராஜா. என்னுடைய பிள்ளையாரி ராமச்சந்திர பூபதி அவன் எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? எப்பேற்பட்ட பிள்ளை அம்மா? நான் தவமருந்து பெற்ற பிள்ளை ஐயா என் பிள்ளை ராமன். சரி, நீங்க செய்யக்கூடிய வேள்விக்கு ஆமா தசரதராகி கண்கள் 2 தரையும் கொண்டு போறீரா? உங்க கண்ணு எங்க அரவண்டல கொண்டு போடுங்க. அரவண்டு உங்க கண்ணு எனக்கு எதுக்கு? அரவிந்தல அரவண்டலையா? அரவண்டு அரவிந்தல கொண்டு போட சொல்றீங்க? சரி, என் உயிரை தரட்டுமா விஸ்வாமித்திர மகாமுனிவரே? உங்க உயிரை நான் எடுத்துட்டு ஜெயில போய் கிடக்கவாமா? உங்க உயிரை பிடிக்க வந்த யமன் நினைச்சாயா தசரதா? உன்னுடைய உயிர் எனக்கு தேவை. எனக்கு தேவையில்லை ஐயா விஸ்வாமித்திர மகாமுனிவரே, என்ன ஐயா? நான் என் பின்னால நிக்குது ஆணைப்படைகள், குதிரைப்படைகள், காலாட்படை, கையாட்படை, பேய்ப்படைகள், பூதப்படைகள், மன்னர், மாண்டலிகர் மற்றும் உள்ள மந்திரி பிரதிநிதிகள் அவை அனைத்தும் தருகிறேன், கொண்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, உங்கள் மகன் கோசலை ராமன் மட்டுமே போதும். ஓய் விஸ்வாமித்திர மகாமுனிவரே, சொல்லுங்கள் மகாராஜா. நீங்க செய்யக்கூடிய வேள்விக்கு சரி நான் பின்னால இருக்கானே என் மகன் பரதனை தரட்டுமா? பரதன்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. பரதன் வேண்டாம், பாக்கியலட்சுமி வேண்டாம், ஒரு லட்சுமி வேண்டாம். அப்ப இந்த இளைய பெருமாளை தரட்டுமா விஸ்வாமித்திரரே? இளைய பெருமாளும் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நான் இருக்கானே லட்சுமண பெருமாள் அவனை தரட்டுமா? அவன் பார்க்க நல்லா அழகா இருக்கான், அவன்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே, என்ன மகாராஜா நீங்க செய்யக்கூடிய வேள்விக்கு சரி நான் வரட்டுமா? ஐயா நான் வரேன். வேண்டாயா? எருமையா? அப்ப நானும் வேண்டாம். சரி, தசரதா உன்னை நான் அழைப்பதற்கு வரவில்லை. நான் கேட்டு வந்திருப்பதோ உன்னுடைய பிள்ளை ராமனை கேட்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய பிள்ளை கோசலை ராமனை கேட்டு வந்திருக்கிறேன். நீ பரதனை தரட்டுமா, சத்துருக்கனை தரட்டுமா, லட்சுமணனை தரட்டுமா, இல்ல நான் வரட்டுமா என்று கேட்கிறாய். சரி ஐயா விஸ்வாமித்திர மகாமுனிவரே, என்ன ஐயா? அப்படி என் பிள்ளை ராமனை கேட்பதாக இருந்தால் ஆமா என்னுடைய அரண்மனையிலே இருக்க தேவையில்லை. இதோ சென்று வருகிறேன். சென்று விடுங்கள். உன் அரண்மனையில் எனக்கு வேலை. தசரதா என்னையா நடுபத்தியில இருந்து எல்லாரும் படிக்க முடியாது. அண்ணாவின்னு சொல்லியாச்சுன்னா வில்லிசை கலைஞர்கள் சொன்னா அத்தனையும் நிறைந்திருந்தால் தான் அது கலைக்கு அம்சம், கலைக்கு சமம். வில்லடிக்கன்னு சொல்லிட்டு போய் சும்மா சொல்லி என்ன செய்ய? என்னம்மா? சரி,
தசரதா, என்னய்யா? நான் கேட்பதோ ராமனை கேட்டு வந்திருக்கிறேன். சரி. நான் அப்பதே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அரண்மனைக்குள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி. நீ ஏன் பிள்ளை ராமன், என் பிள்ளை ராமன், என் மனைவி கோசலை வயிற்றில் பிறந்தவர் ராமன் என்று நீ சொல்லுகிறாய். ஆமா. இந்த ராமன் என்ன உன்னுடைய பிள்ளையா தசரதா? அவன் என்னுடைய பிள்ளை ஐயா. என் மனைவி கோசலை வயிற்றில் பிறந்தவன் ஐயா கோசலை ராமன். அதுவும் நான் தவமிருந்து பெற்ற மகன் ஐயா என்று தசரதர் சொல்கிறார். சரி. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், தசரதா என்ன ஐயா? கேளு தசரதா கேளு. தாராளமாக சொல்லுங்கள். ஆற்று மணலை கூட எண்ணி விடலாம் தசரதா, நீ ராமனுடைய பிறவியை எண்ண முடியாது. முடியாதம்மா, முடியாது. தேரி மணலை கூட எண்ணி விடலாம் தசரதா, ஸ்ரீ ராமனுடைய பிறவி எண்ண முடியாதுன்னு. சரி ஐயா விஸ்வாமித்திரரே, என்ன ஐயா? அப்படியா புள்ள ராமன் என்றைக்கு எப்போ யாருடைய வீட்டுல பிள்ளைய பிறந்திருக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். சரி சொல்லுங்க ஐயா. தசரதர் உட்கார்ந்து கேட்கிறேன். சரி. என் பிள்ளை ராமன் யார் வீட்டுல போய் பிள்ளைய பிறந்திருக்கிறான் ஆமையா. சொல்லுங்க பார்ப்போம் என்று தசரதர் சொல்லுகிறார். ஆமாம்மா. அதற்கு விஸ்வாமித்திர மகாமுனிவர் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? அதுக்கு அப்புறம் தான் கீழே உட்கார்ந்தார். சரி. என்ன மாதிரி ஒரு நாற்காலியில் அப்பந்தான் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் தான் கீழே அமர்ந்தார். கேளு தசரதா கேளு. சொல்லுங்க ஐயா. உன்னுடைய பிள்ளை ராமனுடைய பிறவியை சொல்லுகிறேன் கேளு. சரி. முன்னொரு காலத்தில் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரக யுகம் என்று 3 யுகம் இருந்தது. சரி. என்ன யுகம்? என்ன யுகங்கள் அம்மா? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரக யுகம். சரி. அதுல கிரேதாயுகத்துல ஆமா இரணியன், இரணி ஆக்குதன் என்று அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர்கள். இந்த கதையை நான் சொன்னதுக்கு அப்புறமாவது சரி இந்த ராமனே கையில நீ தரியான்னு பாப்போம் ஆமா என்று விஸ்வாமித்திர மகாமுனிவர் தசரதற்கு இந்த கதையை சொல்லுகிறார். சரி. அப்ப இரணியன், இரணி ஆக்குதன் என்று அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர்கள். 2 பேரும் ரொம்ப கொடுமைக்காரர்கள். சரி. கொடுமைன்னா கொடுமை. ஆமா. கொடுமை. சரி. பகலையில ஒரு ஊர்ல போய் வம்புக்கும் சண்டை செய்வாங்க. ஆமா. இரணியனை, இரணி ஆக்குதனும் 2 பேர்களும். இரவில அந்த ஊரெல்லாம் அடங்கிய பிறகு நைட்ல ஒரு 12 மணிக்கு மேல எழுந்திருச்சு. சரி. ஊரையே பாய் மாறி சுருட்டி கொண்டு தலையில வச்சு சுமந்து திருச்செந்தூர் கடல்ல கொண்டு போட்டு வந்துருவாங்க. சரி. எங்க போட்டுருவா? திருச்செந்தூர் கடல்ல போட்டு வந்துருவாங்க. இரணியனும், இரணி ஆக்குதனும். சரி. அப்படி ஒரு கொடுமை வாய்ந்தவர்கள் இரணியனும், இரணி ஆக்குதனும் 2 பேர்களுமாக. அப்ப இரணியனுடைய மனைவி பெயர் இரணிய ரூபி. என்ன ரூபி? இரணிய ரூபி. அப்போ இரணியனுக்கு வெகு நாட்களாக குழந்தை கிடையாது. சரி. இரணியனுக்கும் இரணிய ரூபிக்கும் வெகு நாட்களாக குழந்தைகள் கிடையாது. எல்லா செல்வங்களும் இருக்கிறது, குழந்தை செல்வம் மட்டும் கிடையாது. புள்ள செல்வம் மட்டும் கிடையாது. என்ன செல்வம்? புள்ள செல்வம். ஓ, புள்ளை செல்வம். சரி. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஆளு தான் சொல்லுவாரு, எனக்கு புள்ள இல்ல அப்படிம்பாரு. சரி. அதே மாதிரிலாம நீங்களும் சொல்றீங்க. ஏமா எல்லாம் ஒரே ரத்தம் தானே. அப்போ அந்த இரணிய மன்னன் செய்த தபோபலத்தின் மகிமையினால் சில காலம் கழித்து, சரி, 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு, ஆமா, இரணிய ரூபிக்கு அழகான ஒரு பாலகன் பிறந்தான். சரி. அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. பாலகன் பிறந்தான். சரி. இவன் பகவானுடைய அருளாலே வந்து பிறந்ததனால், ஆமா, இவனுக்கு பக்த பிரகலாதன் என்று பெயர் கொடுத்து யாரு? இரணிய மன்னனும் இரணிய ரூபியும். சரி. அவனுக்கு பிரகலாதன் என்று பேர் கொடுத்து, ஆமாம்மா, அவனை பேரோமிட்டு அங்கே பிரகலமா பிள்ளையிடம் வளர்த்து போட்டு ஒரு காத்த குத்தி கடுக்கத்தை போட்டாங்க. சரி. அந்த காலத்துல ஆண் குழந்தைகளுக்கு காது குத்தி காத்துல கடுக்கத்தை போட்டாங்க. ஆமா. ஏன் கடுக்கம் போட்டாங்க? அந்த காலத்துல கடுக்கம் போட்டாதாயா கல்யாணம். இப்போ கடுக்கம் போட்டா அவன் கல்யாணமே இல்ல. இப்போ கடுக்கம் போட்டா கல்யாணமே இல்ல. கடுக்கம் போட்டாதான் அந்த பொண்ணு சம்மதிக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க ஐயா. சரி. அந்த அம்மாட்ட கேட்பாங்க, என்னம்மா கேட்பாங்க? ஏமா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சரி சரி அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் போது அந்த அம்மா லைட்டா ஜன்னலை திறந்து பாக்கும். ஆமா, லேசா பாக்கும். காதை மட்டும் பாக்கும். ஆமா. காதுல கடுக்கம் மினுங்கிச்சுன்னா மாப்பிள்ளை ஓகே. காது குத்தலன்னா போய் மாப்பிள்ளை காது குத்திட்டு வர சொல்லுங்கன்றாங்க. மாப்பிள்ளை ரிஜெக்ட். சரி. இப்ப காது குத்தன அவனுக்கு கல்யாணமே இல்ல. அதுக்குதான் இப்ப ஒட்டு கடுக்கம் வச்சிருக்காங்க. சரி. நினைச்ச நேரம் வச்சுக்கணும், நினைச்ச நேரம் தூரத்துக்கு போட்டுருவோம். பிரகலாதனுக்கோ வயதாகிந்து வயதாச்சு. இந்த கதையை சொல்றது யாரு? யாரம்மா? விஸ்வாமித்திர மகாமுனிவர் தசரதர் கிட்ட உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி. ஒரு நாற்காலியில உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி. அப்போ பிரகலாதனுக்கோ வயதாகிந்து வயதாச்சு. அப்போ இரணிய மன்னன் சொல்லுகிறார். என்னம்மா சொல்கிறார்? பெண்ணே இரணிய ரூபி. என்னம்மா? என்ன நாதா சொல்லுங்க. என்ன? சரி. பிள்ளைக்கு கண் வேண்டும். ஆமா. என்ன கண் வேண்டும்? ஞான கண் வேண்டும்.
ஓ யானைக்கண்ணு. யானைக்கண் இல்லம்மா, ஆ. ஞானக்கண் ஓ வேண்டும், ஞானக்கண் வேண்டும். கல்விக்கண் வேண்டும். சரி. ஆமா. ஆ. மந்திரம் கால் வேண்டும், மதி முக்கால் வேண்டும். சரி. என்ன ஓ, செய்யணும்? மந்திர கால் வேண்டும், மதி முக்கால் வேண்டும். ஓ மந்திரம் எப்படி இந்த எப்படி இது போடுவாங்களே? அந்த மந்திரம் இல்ல, ஆ. சாமிக்கு ஓதக்கூடிய மந்திரம். சரி. பாத்துப்பாங்க யாரும் மந்திரம் கத்திரம் போட்டு எதுவும் கைத்த பிடிச்சு கட்டி போட்டு விடாம. இப்ப கயிறுலாம் கட்டி போடலாமா? அதான் கேட்டேன். நாங்கள் அதை அவுத்து தூரப்பட்டோம். அதான் மந்திரம் தந்திரம் எல்லாம் நிலைக்குமா? வேணா கருப்பு கயிறு கட்டி போடுவீங்க, பிசாசு அண்டாது. மந்திரம் தந்திரம் எல்லாம் உலகத்துல கிடையாது. சரி. நம்மளை கண்டு பேய் பயிராம இருந்தாச்சாதான். தெய்வத்தை விட மந்திரம் என்ன மந்திரம்? உலகத்துல தெய்வம் தான் உயர்ந்தது. சரி. கடவுள் தான் உயர்ந்தவன். சரி. நாம மந்திரத்தை போய் மந்திரவாதி கிட்ட போய் பேசணும்னு என்ன இருக்கு? ஏன் அழிய போற காலம் அவன் மந்திரவாதிய தேடதான் செய்வான். அதாவது இதெல்லாம் இந்த மந்திரம் தந்திரங்களை எல்லாம் சரி அறுத்து எறிவதற்கு தான் மாயாண்டி சுடல மாநிலத்துல சுடலையாக அவதரித்தார். மந்திர தந்திரத்துல அறுத்து எறியதுக்கு தான் பூமியில பிறந்திருக்காரு. சும்மா ஒண்ணு இல்ல, சாதாரண சுடலை அவரு. சுடல. கோட்டு மகாராஜா. ஆமா. அப்போ பிள்ளைகளுக்கு கல்வி கண் வேண்டும், கல்வி கண் வேண்டும். சரி. பிள்ளைகள் 4 எழுத்து படிக்கணும். ஆமா. 4 எழுத்து படிக்கணும். நல்ல எழுத்தா 4 எழுத்து படிக்கணும். எழுத்துல நல்ல எழுத்தா இருக்காங்க. ஏமா படிங்க 4 எழுத்து. என்ன எழுத்து? 4 எழுத்து. ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா. ஏமா ஏ பி சி டி. அது நீங்க படிப்பீங்க, எங்களால படிக்க தெரியாது. ஆமா. ஏன்னா நீங்க டீச்சர், அதனால நீங்க படிப்பீங்க. ஓஹோ. அது எம்எஸ்சி டீச்சர், எம்எஸ்சி பிஎட் படிச்ச டீச்சர். சரி. அதனால அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. ஆமா. நமக்கு சொல்லி தான் தருவாங்க. நாங்க ஆனாவன தான் சொல்லுவோம். சரி. அதனால அதாவது பிள்ளைகள் படிக்க வேண்டும். சரி. படிக்கிறத விட்டுட்டு ஆமா அதாவது நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு எங்க ஊருக்கு பச்சை கார் தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு நிக்க கூடாது. சரி. அன்னைக்கு பச்சை கார் ரிப்பேர் ஆகிரும், சிவப்பு கார் விட்டுருப்பாங்க. சரி. ஏன் பச்சை கார் வரணும்னு பஸ் ஸ்டாண்ட்ல தக்க பார்த்தாலும் இருப்பான். அது வந்து திரும்பிட்டு போயிரும். சரி. நைட்ல 12 மணி ஆகும். ஒரு பேப்பரை கீழே விரிச்சு படுப்போம். இனிமே அப்ப கீழே சாய்ப்பான். காலையில பசு வந்தா ஏறி போய்க்கலாம் அப்படின்னு படுப்பான். காவல்துறை அதிகாரி வந்து லத்திக்கப்பட்டு எழுந்திரி எழுந்திரி எங்க போனோம்? சரி. எதுக்கு இதுல படுத்திருக்கேன்? ஐயா ஐயா எங்க ஊருக்கு போற பச்சைக்காரு வரல, இந்த மாதிரி எங்க ஊருக்கு போக வேண்டிய இருக்கு. சரி. எந்த ஒரு யானி? நான் 3 போக வேண்டிய இருக்கு. எனக்கு பச்சைக்காரு வரல, அதனால பச்சைக்காரை எதிர்பார்த்திருக்கேம்மா. சரி. பச்சைக்காரு ரிப்பேரு. அது 8:30 வந்துட்டு போயிட்டு டவுன் பஸ் வந்து விட்டாங்க, நீ பார்க்கல. சரி. இனிமே இந்த பஸ்ல ஏறி பைபாஸ்ல இறங்கி நடந்து போ. சரி. பைபாஸ்ல நடக்கணும், நடந்து போ அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. சரி. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? படிக்கணும். ஆமாமா. கல்வி கண் வேண்டும். சரி. என்ன வேண்டும்? கல்வி கண்ணு வேண்டும். பிள்ளைகளுக்கு கல்வி கண் வேண்டும். என்ன படிப்பு தான் நாட்டுல பெரிய உயர்ந்தது. சரி. படிப்புக்கு தான் முக்கிய தத்துவமே இருக்கு. படிப்புக்கு தான் முக்கிய தத்துவமே இருக்கு. முக்கிய தத்துவமே இருக்கிறது. பெண்கள் கண்டிப்பா படிக்கணுமா? அப்படியா? யாரோட கையை நம்ப வேண்டாம், தான் சொந்த கையில எந்திரிச்சு நிக்கலாம், சொந்த கால்ல நிக்கலாம். ஆமா. எங்களை எங்க அம்மா படிக்க வச்சாங்க, எங்களுக்கு படிப்பு மண்டையில ஏறலையே. நல்ல வேளை எங்க அம்மா எங்களை படிக்க வச்சாங்க. என்ன செய்ய? சரி. அது கஷ்டப்பட்டாது படிக்க வைக்கணும். ஆமா. நம்ம கலை நம்மளோட இருக்கட்டும். சரி. நம்ம பிள்ளைகளாவது படிக்கட்டும். ஆமா. அப்படின்னு படிக்க வச்சாச்சு. சரி. அந்த நேரத்துல எங்களை வெள்ளு படிக்க வச்சாங்க. சரி. நாளைக்கு கூட நீங்க பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்ல, கூட பக்கத்திலே போகல. அதான் இன்னைக்கு உங்க பிள்ளை டீச்சரா இருக்கு. என்ன செய்ய? பள்ளிக்கூடம் போகாம அதிக படிப்பு இருக்கு. சரி. ஆமா. எக்கச்சக்கமான படிப்பு. எக்கச்சக்கமான படிப்பு. எக்கச்சக்கமான படிப்பெல்லாம் இருக்கு. சரி. அதனால பார்த்தார் இரணிய மன்னன். ஆமா. வாத்தியாரை வரவழைத்து அங்க வாத்தியாரை வரவழைத்து இரணியாரோ யாதே சொல்வார் அருமையா சட்டா பிள்ளை வார்த்தை ஒன்று சொல்ல கேளா என்னுடைய மகனே கேட்டா ஏற்றவால் அந்த அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தீரானா உனக்கு பால் மாடோ தாரே ஐயா. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சட்டம் பிள்ளை வணக்கம் ஐயா. வணக்கம் சட்டா பிள்ளை வணக்கம். ஆமா. ஐயா மகாராஜா என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். எங்க பையன் பிறகலாதனுக்கு வயது 5 வயதாகுது. நான் என்னையா செய்ய வேண்டும்? அவனுக்கு நீங்கள் தான் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி. ஏன்
எதற்காக என்ன பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே ஆமா ஏன்னா உங்க கைக்குள்ள படிச்சவங்க ஒருத்தனும் ஊர்ல கிடையாது. எங்க போயிருக்காங்க? எல்லாரும் போயிட்டா தர்க்க. சரி நாகர்கோயில பார்த்து போயிட்டாங்க. சரி பெரிய பெரிய வேலையில இருக்காங்க. சரி அதனால என்ன? எங்கள் பாலகன் பிரகலாதனுக்கு நீங்கள் தான் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி சரி பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் ஆமா என்று பிரகலாதனை ஏடு சேர்த்தார்கள். சரி பிரகலாதனை ஏடு சேர்த்தார்கள். சேர்க்கும் போது அப்போ பிரகலாதன் சொல்லுகிறான், என்னமா சொல்கிறார்? ஐயா சட்டாம்பிள்ளை வணக்கம். வணக்கம் பிரகலாதா வணக்கம். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு புது பையன் சேர்ந்திருக்கிறான். சரி இன்னைக்கு உங்களுக்கு முதல்ல இருந்தே உங்க எல்லாருக்கும் நான் பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். சரி மறுபடி முதல்ல இருந்தே நம்ம படிக்க போறோம். மீண்டும் முதல்ல இருந்தே படிக்க போறோம். மறுபடி முதல்ல இருந்து. நான் ஆசிரியர், சரி நீங்கள் எல்லாம் மாணவர்கள். ஆமா நீங்க ஆசிரியர், நாங்கெல்லாம் மாணவர்கள். இப்ப நான் தானே ஆசிரியர். நீங்க தான்மா டீச்சரு. சரி இப்ப நான் ஆசிரியரா, நீங்க யாரு ஆசிரியர்? நீங்க தான்மா. அதான் கேட்டேன். இல்ல நான் ஆசிரியர்னு சொன்னா சொல்லுங்க, கொஞ்சம் அப்படியே எழுந்திருச்சு போயிட்டு வாங்க. நீங்க தான்மா. அதான் கேட்டேன். தாராளமாக போயிட்டு வாங்க. அப்படியா? நாங்க பாட்டு இருக்கோம், அப்படியா? வார வரைக்கும் இருப்போம். அதாவது நம்ம ஸ்கூலுக்கு புது பையன் பிரகலாதன் சேர்ந்திருக்கிறான். சரி அதனால உங்களுக்கு முதல்ல இருந்தே பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். ஆமா என்ன செய்ய போறேன்? முதல்ல இருந்தே பாடங்களை கற்று தர போகிறேன். சரி பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா படிங்க. சரி நாம பாடத்தை நடத்தும் போது பறக்கு பார்க்க கூடாது. சரி பறக்கே பார்க்க மாட்டோம். மகாராஜா பறக்கு பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கும். எங்களுக்கு எதுக்கு ஜன்னல் வச்சிருக்கீங்க, அப்புறம் நாங்க பாராம என்ன செய்வோம்? பார்த்து தானே ஆகணும். கழுத்தை திருப்பினா அப்படியே திருப்பி வச்சிடணும்யா. அதனால பறக்கலாம் பார்க்க கூடாது. பார்க்க கூடாது, திரும்ப கூடாது. ஸ்ட்ரெயிட் பார்வை. சரி குதிரைக்கு மாதிரி அப்ப கண்ணாடி போட்டுருவீங்க எங்களுக்கு. ஆமா ஒரு சைடு போட்டுருவோம். ஒரு ரெண்டு சைடு. ரெண்டு சைடு போட்டா எனக்கு குடத்துல இருக்க ஆளுக்கு தெரியாதுல்ல. குதிரைக்கு. சரி அப்போ பிரகலாதன் சொல்லுகிறார், என்னமா சொல்றீங்க? ஐயா என்ன சட்டா பிள்ளை சொல்லுங்க ஐயா. பிள்ளைகளா அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? சரி பாடத்தை ஆரம்பிக்க. சட்டா பிள்ளைன்னா குருவே நன்றாக துணை, குருவே நன்றாக துணை, எரணியோ நம அறிவோ நம, எரணியோ நம அறிவோ நம, எரணியோ நம அறிவோ நம, எரணிய நம அறிவோ நம, எரணிய நம அறிவோ நம. தம்பி நீங்க என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்லுதப்பா? உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லுத? மகாராஜா நீங்க எரணியோ நமன்னு சொல்றீங்க, நாங்க ஹரிவோ நமான்னு சொல்றோம். தம்பி பிரகலாதா என்ன ஐயா? உலகத்துல உங்க அப்பா இரணியன் தாண்டா கடவுள். சரி சட்டாபிள்ள என்ன ஐயா? எங்க அப்பா இரணியன் எங்க வீட்டுக்கு தான் கடவுள். நம்மை படைத்தவன் அரிதானி. ஆமா அரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சட்டாம்பிள்ளை. சரி என்ன சொன்னா? ஹரியோட நாமத்தை சொல்லுங்கள் சட்டாம்பிள்ளை. பிரகலாதா என்ன ஐயா? அப்பா பேரை சொல்லலன்னு வைகி, சரி உடனே நீ வேலையை விட்டு காலி பண்ணிடு. ஏன் உங்க அப்பாவுக்கு என்ன 10 கொம்பாயா இருக்கு? அவனும் 10 மாதம் இருந்தானே, அவங்க அம்மா பச்சை எடுத்தாங்க. சரி அவரு என்ன மாதிரி மனுஷன் தானே. எங்க கடவுள் ஹரியோட நாமத்தை சொல்லுங்கள் ஐயா. உங்க அதாவது பிரகலாதா உங்க அப்பா நாட்டுக்கு ஒரு பெரிய மன்னன். சரி அதனால தான் அவரு பேரை நான் முதல்ல சொல்றேன். உலகத்துக்கே மன்னன் எங்க ஹரிதானே. ஓ ஹரிதான் கடவுள். ஆமா சரி உலகையெல்லாம் ஓரடிக்குள் அளந்தவனே ஹரிதானே. சரி குருவணக்கத்தை தான் ஒழுங்கா படிக்கல. சரி பாடத்தையாச்சும் ஒழுங்கா படிக்கிறீடான்னு பாப்போம். ஆமா என்னது படிக்க போறோம்? பாடத்தையாவது ஒழுங்கா படிக்கிறானான்னு பாப்போம். அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? தாராளமாக ஆரம்பிங்களையா. சட்டாபிள்ளை சொல்லி கொடுங்க, நான் படிக்கிறேன். சரி சட்டாபிள்ளை பாடத்தை ஆரம்பிக்க புறப்பட்டார். எப்படி அம்மா? எல்லாரும் ரெடியா உட்கார்ந்திருக்கீங்களா? எல்லாரும் ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? என்னதுப்பா படிக்க? நாங்க படிக்கையா இல்ல உங்க தாத்தாவை நினைச்சிட்டீங்களா? எங்க தாத்தாவெல்லாம் நினைக்கல. அதான் கேட்டேன். சட்டாபிள்ளை என்னய்யா? ஈனாவில இருந்தே பாடத்தை ஆரம்பிக்கிறீங்களே. சரி நான் பிரகலாதன் சொல்ற மாதிரி படிங்க. சொல்லியா பாப்போம்.
சட்டாப்புல என்னய்யா உங்களுக்கு படிக்க தெரியலையே. சரி என்ன சொன்னா? உங்களுக்கு படிக்க தெரியவில்லை ஐயா. 2 எழுத்த கீழே போட்டுட்டீங்களா? எங்கயா போட்டேன்? அண்ணா கிடக்கு பாரு. 2 எழுத்து எங்கன்னா? சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஆமா ஆனா அவன் நானே இவன் பாடத்த ஆரம்பிச்சான். சரி யாரு? பிரகலாதன். ஆமா ஆனாவில இருந்து நிதானமா படிக்கான். சரி ஆனாவ சொல்லதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆ, ஆனா அவன் நான் இவன் பாடத்த ஆரம்பிக்க புறப்பட்டான். சரி அப்போ சட்டாம்பிள்ளை சொன்னார், பிரகலாதா என்னய்யா நீ குருவுக்கு மிஞ்சி சிசிகன் ஆயிட்ட. சரி நீ குருவுக்கு மிஞ்சிய சிசியனா ஆகிவிட்டாய். நீ என்கிட்ட படிச்சுக்கிட மாட்ட. ஆமா இப்போதே உங்க அப்பா கிட்ட வா ஆமா என்று பிரகலாதனை கையோடு அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு அரண்மனைக்கு சொல்ல கேள மகன் பரகலாது இடத்தில் படிக்க மாட்டான். ராஜா வணக்கம். வணக்கம் சட்டாம்பிள்ளை. வணக்கம் ஐயா. வணக்கம் சட்டாம்பிள்ளை. என்ன எங்க பையன் பிரகலாதனை கைப்பிடியா பிடிச்சிட்டு வர்றீங்களே, என்ன காரணம்? என்னையா காரணம்? எதுவும் பிள்ளைகளை பிடிச்சு அடிச்சுட்டானா? அப்படியெல்லாம் இல்லையா? இல்ல உங்களை அடித்து விட்டானா? வாத்தியாரே அடித்து விட்டானா? என்னய்யா? இரணியமன்னா என்ன பள்ளிக்கூடத்துல குரு யாரு, சிசியன் யாரு? நீங்கள் தான் குரு, என் மகன் தான் சிசியன். பிள்ளைகள் சிசியர்கள். சரி எங்க பள்ளிக்கூடத்துல உங்க பையன் பிரகலாதன் தான் குருவா இருக்க வேண்டியிருக்கு. ஆமா அவனுக்கு நாங்கெல்லாம் சிசியனாக இருக்க வேண்டியிருக்கு. சரி அதாவது உலகத்துல கடவுள் யாரு நீங்களே சொல்லுங்களேன். உலகத்துக்கே கடவுள் நான் தான் இரணியன். நீங்க இரணியன் தானே கடவுள்? நான் தான் கடவுள். நான் ஈனாவில இருந்து பாடத்த ஆரம்பிக்கிறேன். சரி அவன் ஆனா அரிதான் கடவுள், ஆனாவில இருந்தே பாடத்த ஆரம்பிக்கிறான். என் மகனா அரிதான் கடவுள் என்று கூறினார். மகன் பிரகலாதன் தான் அரி அரி என்று அரியனுடைய நாமத்தை உச்சரிக்கிறான். இரணியமன்னா கிடையவே கிடையாது. ஓ அது அப்படி கிடையவே கிடையாது. இனிமே என்ன செய்வா? சரி என்ன செய்ய? இப்ப அதே கதின்னு இருக்காரு. இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா. ஓ பச்சை வாழைத்தண்டே தீ பிடிக்கும். சரி பச்சை வாழைத்தண்டே தீ பிடிக்கும். நல்லதங்காளுங்க நினைப்பு. ஆமா அப்படியா? நம்ம செல்லுல பாக்கோம்ல. ஆமா ஆமா. எல்லாரும் செல்லுல தான் பாக்காங்க. சரி பார்த்து பேசுங்க. அப்போ ஆமா ஏமா நம்ம நல்லதங்க கதையை பாக்கோம்ல. அதான் சொன்னேன். அப்போ பிரகலாதன் சொல்லுகிறார். என்னம்மா சொல்கிறார்? இரணிய மன்னன் கேட்டார், மகனே பிரகலாதா என்னப்பா அரி அரி என்ற அரியனுடைய நாமத்தை உச்சரிக்கிறாயே. சரி உலகத்திலே அப்பா இரணியன் தானே கடவுள். அப்பா உங்களை விட அரிதான் கடவுள். மந்திரி யாரு? என்ன சொல்லுங்கள் மகாராஜா. எதற்காக மகாராஜா என்னை அழைத்தீர்கள்? என் பெயரை சொல்லாத குழந்தை இருந்தாலும் சரி, சரி அவன் இன்றோடு இறந்தாலும் சரி, சரி இவனை கையையும் காலையும் குண்டு கட்டாக கட்டிவிட்டு உச்சி மலையிலே கொண்டு போய் பிரகலாதனை உருட்டி விடுங்கள். சரி இந்த இரணியன் பெயரை சொன்னால் விட்டு விடுங்கள். ஆமா. அரி பெயரை சொன்னால் இவனை அரை பொழுதிலே கொன்று விடுங்கள். சரி அரை நொடியில் கொன்று விடுங்கள் என்று வீரர்கள் எல்லாம் சொல்லுங்க. மன்னன் இரணிய மன்னன் சொல்லுகிறார். சரி அந்த வார்த்தை காதில் கேட்டுக்கொண்டு வீரர்கள் எல்லாம் பிரகலாதனை காலையும் கையையும் குண்டு கட்டா கட்டி கொண்டு வராங்க. சரி இப்போதாவது உங்க அப்பா இரணியன் பேரை சொல்லப்பா. உசுறு வேணும்னா உங்க அப்பா வேற சொல்லுப்பா. ஒண்ணுமே செய்ய மாட்டோம். உன்னை வெத்தவர உங்க அப்பா வேற சொல்லுப்பா. அப்பா பேரை சொல்லி உன்னைய விட்டுருதேன்ப்பா. சரி எனக்கு உலகத்துல அரிதான் கடவுள். ஆமா என் உயிரே போறாலும் சரி. உலகையே அரை அடிக்குள். அதாவது என்ன தம்பி இரணிய ஆக்குதா. வீரர்கள் எல்லாம் பிரகலாதனை கையையும் காலையும் குண்டு கட்டாக கட்டி விட்டு மலைக்கு கொண்டு வராங்க. சரி பிரகலாதா இப்போதாவது உங்க அப்பா இரணியன் பேரை சொல்லப்பா. எனக்கு கடவுள் அரிதானையா. உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டான். சரி பிரகலாதன் பார்த்தான். என்ன என் உயிரே போறாலும் சரி எங்க அப்பா இரணியன் பேரை சொல்ல மாட்டேன். நான் கூற மாட்டேன். அப்படியா? என்ன இவனை பிரகலாதனை உச்சி மலையில இருந்து வீரர்கள் எல்லாம் கீழே தூக்கி போட்டாங்க. சரி மலையில இருந்து உருண்டு வரக்கூடிய குழந்தை
குழந்தை பிரகலாதன் சொல்லுகின்றான். என்னம்மா சொல்லுகிறார்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா நாத ரட்சக ஆபத்துக்கு வந்த அடியவருக்கு இனியவா, அடியவருக்கு இனியவா, அன்பர்க்கு அன்பா ஆதி மூலமே என்று வருகிறான் குழந்தை பிரகலாதன். கீழே யார் நிக்கிறா? யாரம்மா நிக்கிறார்? பூமாதேவியானவள் வார்த்தை. சரி, ஏதோ ஒரு குழந்தை அண்ணாச்சி நாராயணமூர்த்தியினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு வருகிறான். அண்ணன் பண்டார மூர்த்தியின் பெயரை சொல்லி வருகிறது. எங்கள் அண்ணன் பேரை சொல்லுறானே சொல்லி பூமாதேவி அவனை இருகரத்தால் ஏந்தி அல்ல பூமியில விட்டாளையா பூமாதேவியானவள் பார்த்தாள். என்னம்மா செய்தாள்? ஏதோ ஒரு குழந்தை அண்ணாச்சி நாராயணமூர்த்தியினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு வருகிறானே. சரி, என்று மலையிலே இருந்து உருண்டு வரக்கூடிய குழந்தை பிரகலாதனை ஆமா இரு கரத்தால் ஏந்தி பூ போல பூமியில இறக்கி விட்டாள் பூமாதேவி. சரி, பூ போல கீழே இறக்கி விட்டாள் பூமாதேவி. வீரர்கள் எல்லாம் வீட்டுக்கு வரும்னால பிரகலாதன் வந்து நிக்கிறான். சரி, அப்பா இரணிய மகராஜா நான் வந்துட்டே பாத்தீங்களா? ஆமா. சரி மகனே பிரகலாதா, என்ன ஐயா? என் பேரை சொல்லி இருப்ப. சரி, உன்னை வீரர்கள் எல்லாம் விட்டு விட்டார்கள் அப்படித்தானே? அதெல்லாம் கிடையாது. நான் என் கடவுள் அரியின் நாமத்தை கூறினேன். சரி, இரணிய மன்னா உங்க பேரை சொல்லி இருப்பேனே, ஆனா நான் அப்பதே மலையிலிருந்து விழுந்து செத்து போயிருப்பேன். இப்படி உங்க இந்த தந்தையின் பெயரை சொன்னால் நான் அன்றே இறந்திருப்பேன். அரி பெயரை சொன்னதினால் அரி என்னை காப்பாற்றினார். ஆமா, அரி என்னை காப்பாற்றினார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு சொன்னேன். சரி, ஆண்டவனை மனதில நினைத்து அனிதினம் பூஜை செய்த பக்தவடி பெருமக்களுக்கு ஆமா அந்த பரந்தாமன் ஒரு நாளும் இல்லை என்று சொல்வதில்லை ஐயனே. சரி, கடவுளை நம்பி பற்றி பிடிங்க. ஆமா, கடவுள் நமக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். சரி, நானும் எவ்வளவோ இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கடந்து ஆமா தெய்வமே தஞ்சம்னு சொல்லி சரி, யார் யார் எந்த சாமியை சொன்னாலும் போய் நல்லா கும்பிடுவோம். சரி, இன்னைக்கு ஒரு நிலைக்கு நம்ம என்ன கொண்டு வந்து நல்ல இடத்துல ஐயா வச்சிருக்காரு. ஏமா மனதார கும்பிட்டோம் நல்ல நிலைமைக்கு இருக்கும். சரி, நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு மனசு அளவாஞ்சுக்கிட்டு போய் வண்டி போட்டு முந்திய ஏந்தணும்னு வைங்க. சரி, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது. ஒண்ணும் கிடையாது. சரி, அது கொஞ்சம் பிரகாசமா இருக்கும். நம்ம நல்லா நல்லா இருக்காவல நினைப்போம். அது அணைய போற விளக்கு பிரகாசமா தான் இருக்கும். கொஞ்ச நாள் பிரகாசமா தான் இருக்கும். சரி, எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா பரவாயில்லையே ஜோடினா ஜோடி அதுதான் ஜோடிம்பாங்க. அது கிடையாது. ஜோடி என்னது? என்ன ஜோடி? அப்பா ஜோலி முடிஞ்சது. ஜோடி ஜோடி முடிஞ்சது. ஜோடி முடிஞ்சாப்புல போயிரும். சரி, சரி, ஓஹோ. ஜோடி யாரு? தங்கச்சா மைனியா? என்னமா தங்கச்சா மைனியா? என்னன்னே தெரியலையம்மா. அது உங்களுக்கு தெரியும் தங்கச்சின்னு. ஏன் ஊருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். சரி, உலகத்துக்கே தெரியும். சரி, அப்போ இரணிய மன்னன் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? ஏ மகனே பிரகலாதா, என்னப்பா அப்படி அரி அரி என்று அரியனுடைய நாமத்தை உச்சரிக்கிறாயே, நீ உச்சரிக்கிறாயே, அப்படி உன்னுடைய அரி எங்கே இருக்கிறார் என்று ஆமா இரணியன் கேட்கிறார். என் அரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். எங்கும் இருப்பார், ஏகமும் இருப்பார். ஏகமாக இருப்பார்னா. சரி, இங்கே இருக்கின்றாரா? ஆமா, இங்கே இருக்கின்றார். எங்க இருக்கிறார்? சரி, இதோ இந்த தூணிலையும் இருக்கிறார், இந்த துரும்பிலே இருக்கிறார். ஆமா, சரி துரும்புலையும் இருக்கிறார்னா. சரி, இரணியன் பார்த்தா துரும்புல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். சரி அப்படின்னு ஒரு துரும்ப பிச்சு கீழே போட்டான். சரி, துரும்புல கடவுள் இல்லையே, ரெண்டு துண்டால கீழே கிடக்கு. தூணுல கடவுள் இருக்கிறாராங்கிறத பார்ப்போம். சரி, என்று கையில வைத்திருந்த தண்டாயுதத்தை தூக்கி கொண்டு தூணுல ஓங்கி ஒரு அடி கொடுத்தான் இரணியன். சரி, தூணானது இரண்டாகவே வெடித்து தூணில் இருந்த ரத்தம் ஆறாகவே போய்க் கொண்டிருக்கிறது. சரி, திரண்டு விழுந்த ரத்தத்திலே பெருமாள் நரசிங்க வடிவம் கொண்டார். அடே இரணியா, என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தாயா கொற்றவனை இரணிய மன்னா? என்னை நீ கொல்ல முடியாதடா. வாடா என்னோட சண்டைக்கு, வாடா சண்டைக்கு. அப்படி என்று இரணியனையும் பெருமாளை எப்படி கையாலே சண்டை செய்கின்றார்களே. எப்படி எப்படி அம்மா? அவன் இவன் நடிக்க, இவன் அவன் நடிக்க, அந்தரங்கள் வெண்ணம் வண்ணான் போரி மறக்க, ஒருவன் போடிய வட்ட, ஒருவன் போடிய தட்ட, போடி போர் போரிந்தாது போல்கிற போர் போரிந்தார், ஆடு மாடுகள் போல அவன் இவனோ சண்டை செய்தார்,
மழவைகள் போல ஒரு தலைகள் எல்லாம் காளிகள் கொடி வந்த களம் போலிய திடவே அந்தேர களி அவள் வந்து போலிய திடவே இரணியன் சாக மாட்டான். காலையில 6 மணிக்கு பிடிச்ச சண்டை மாலையில 4 மணி வரை போடுறாங்க. இரணியனையும் பெருமாளும். யாரெல்லாம்? இரணியனும் எம்பெருமாளும் அப்படியே கோழி சண்டை போட்ட மாதிரி போடுறான். சரி, இவ்வளவு சண்டை போடுறாங்களே. ஆமா, சண்டையில ஒருத்தையும் ஜெயிக்கணும், ஒருத்தையும் தோக்கணும். இவன் 2 பேரும் சண்டை போடுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கிளை உட்காந்துக்கிடுவான். கொஞ்சம் பொறு, ஒரு டீயை சாப்பிட்டுக்கிடுவோம். சரி, கொஞ்சம் காபி தண்ணிய குடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு டீயை சாப்பிட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிடும். வெண்ணிய போட்டுக்கிடுவோம். லைட்டா தலைவலிக்க மாதிரி இருக்கு, ஒரு மாத்திரையை போட்டுக்கிடுவோம். சண்டை போடுவோம். சரி, அப்புறம் காலையிலே எந்திரிச்சு இப்படி இருக்கக்கூடாது. சரி, என்ன செய்ய? இரணியன் சாக மாட்டான். இவன் வெட்டினாலும் சாக மாட்டான், குத்துனாலும் சாக மாட்டான். காட்டுலயும் சாக மாட்டான், இரணியன் வீட்டுலயும் சாக மாட்டான். சரி, இரணியன் சாக வேண்டுமானால் ஒரே வழிதான். என்ன வழி? மேற்கே மலைக்குள்ள சூரியன் மறைந்து மறையாமலும் இருக்க வேண்டும். சாயந்தரம் ஒரு 6 மணி, இல்ல ஒரு 6:15 மணி அளவில். சரி, அப்போ இரணியன் வீட்டுக்குள்ளே ஒரு கால், வெளியே ஒரு கால் வைத்து நிற்க வேண்டும். ஆமா, அப்போ ஓடி போய் அவனுடைய குரல் வளைய பிடித்தால் இரணியன் இறந்து போய் விடுவான். சரி, அதை போலே மலைக்குள்ள சூரியன் மறைந்து மறையாமலும் இருக்கின்றான். இரணியன் வீட்டுக்குள் ஒரு கால், வெளியே ஒரு கால் வைத்து நிற்கின்றான். என் பெருமாள் தன்னுடைய கூறிய நகத்தால் இரணியனுடைய மார்பை குச்சி கிழித்தார். அவனுடைய குடலை புடுங்கி கழுத்துல மாலையாகவே போட்டார் என் பெருமாள். குடலை புடுங்கி மாலைய போட்டாச்சு. பிடிங்க வேண்டியதான் குடலை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, தெய்வமே என் குடும்பத்துல கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கு. ஆமா, நரசிம்மரே நீர் தான் என்ன குடும்பத்தை நீர் பார்க்கணும்னு சொல்லி நரசிம்மர்ட்ட போய் முறையம் விடுங்க. அவர் பார்த்துக்கிடுவாரு. வாயை திறந்து கடவுளை கூப்பிடணும். எதற்காக இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கீழே துரும்பு கிடக்கும். யாரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல தூண் இருக்கும். நம்ம இறைவான் இறைந்து கூப்பிடும் போதுதான் இறைவன் வருவான். நம்ம எவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம இறைவன் தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொன்னாலும் இறைவன் வரமாட்டாரு. நம்ம வாயெடுத்து கூப்பிடணும் அவரை. அப்பதான் இறைவன் வருவார். நம்ம கூப்பிட்டாதான் வருவாரு. சரி, கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுப்பார். சரி, கடவுள் என்ன கடவுள்? கடவுள் எங்க இருக்கான்னு சொல்லக்கூடாது. கடவுள் வெறும் கல்லு தானே ஐயா. சரி, அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போது அப்படின்னு சொன்னவர் தான் இப்ப மாலை போட்டுட்டு இருக்காரு. மாலை போட்டிருக்காரு. ஆமா, எந்த கோயிலுக்குமா? ஐயப்ப சாமிக்கு. சரி, சபரிமலைக்கு. சரி, அப்போது அங்கே என் பெருமாள் தன்னுடைய கூறிய நகத்தால் இரணியனுடைய மார்பை குச்சி கிழித்த அவனுடைய குடலை பிடுங்கி கழுத்துல மாலையாகவே போட்டார் என் பெருமாள். சரி, இரணியனை கொன்றார். ஆமா, அப்ப என் பெருமாளுடைய நகத்துக்குள்ள சரி இரணியனுடைய ரத்தம் ஒரு துளி ரத்தம் இருக்கிறது. இரணியனுடைய ரத்தம் ஒரு துளி ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்தை அப்படியே சுவரிலே சுண்டினார் என் பெருமாள். சுண்டி விடும்போது அதுல போறா பாருங்க, நெழு 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 நெழுன்னு 1000 இரணியம் போறான். சரி, ஒரு சொட்டு ரத்தத்துல 1000 இரணியன் எப்படி பிறப்பான்னு நீங்க கேட்கலாம். சரி, இரணியங்கிறது யாரு? யாரம்மா? இரணியங்கிறது யாருமா? பூச்சி. நம்ம ஊர்ல போவோமே மூட்டை பூச்சி. அந்த பூச்சா எங்க வீட்டுல ஒரு பூச்சி நின்னுதே, அதான் அந்த பூச்சி தான் போயிட்டோம்மா. அந்த பூச்சாவை நீங்க அனுப்பிட்டீங்களே, சண்டால பாவியால அனுப்பிட்டோம். சரி, இரணியங்கிறது மூட்டை பூச்சி. அதுவும் அந்த காலத்துல ஆட்சி செய்திருக்கிறது பாருங்க. சரி சுவாமி, என்ன பெருமானி, நாம இருக்கிற வரைக்கும் எங்கள் நாமம் அழிக்க கூடாது. சரி, எங்களை ஒரு கரையில அழிச்சாலும் ஒரு கரையில பெருமை செய்யணும். மேல வீட்டுக்காரை மருந்து அடிச்சா கீழே வீட்டை பார்த்து நாங்க போயிருவோம். கீழே வீட்டுக்காரை மருந்து அடிச்சா தெற்கு வீட்டுக்கு போயிருவோம். எங்களுக்கு அழியாத வர வேணும் என்று கேட்டது. சரி, மூட்டைக்கு என்னைக்கு அழியாத வரங்கிறது அதான். ஆமா, இப்ப 10 வருஷமா தானே மூட்டைங்க பேரலாம் ஆயிட்டு. சரி, அது வரைக்கும் எங்க போனாலும் மூட்டை தானே. ஆமா, இப்ப இல்லலாமா? இரணியம் இல்ல, இரணிய ரத்தத்துல பிறந்தவன் இல்ல. சரி, அவன் தான் அழியாத வரத்தை வாங்கி இருக்கிறான். அதை தானி பெருமாளை சொல்வார்கள். என்னமா சொல்வார்கள்? இரணியனை மார்பிழந்த மார்பிழந்த இவர்தானையா இவர்தானையா வரதானையா இவரையா இரணியனை மார்பிழந்த மார்பிழந்த பெருமானி
பிள்ளையாக பரகலையே பரதீருகா மைதனாக பரகலையே நாயனாக பரதீருகா சரதா என்னையா இவன் பிள்ளையாக பிறக்கவில்லை இந்த சரதா. சரி மைக் இந்த மைக் எடுக்கலையோ அப்படியே எடுக்கலையோ இந்த மைக் எடுக்கான்னு பாருங்க. இவன் பெருமாள் ரெண்டு மைக்குமே சவுண்ட் கூட்டி எங்க பின்னால இருக்கிற ரெண்டு மைக்கும் பிள்ளையாக பிறக்கவில்லை தசரதா. சரி இவன் பெருமாளாக பிறந்திருக்கிறானே. ஆமா இந்தனாக பிறக்கவில்லை மாயூராக பிறந்திருக்கிறானே தசரதா. சரி முன்ன ஒரு காலத்தில் இரணியனை கொன்ற எம்பெருமாள் இவர்தானே. இவர்தான் ஐயா. இப்போதாவது இந்த ராமனை தருகிறாயா? சரி ஐயா சுவாமித்திரரே. என்ன ஐயா? என் பிள்ளை ராமனை கேட்டு வந்து நீங்களும் 3 மணி நேரம் ஆச்சு. சரி நீங்களும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இருந்தால் என் பிள்ளை ராமனை தருவதற்கு என் மனம் சம்மதமில்லை ஐயா. ஆமையா கேளு தசரதா கேளு. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. அன்றைக்கு இரணிய வீட்டுல மட்டுமா குழந்தை பிறந்தான்? என்ன எங்கெல்லாம் பிறந்திருக்கிறான் தெரியுமா? எங்கெல்லாம் ஐயா? சொல்லுங்கள் விஸ்வாமித்திரரே சொல்லுங்கள். சரி என் பிள்ளை ராமன் இன்னும் யார் வீட்டுல போய் பிள்ளைய பிறந்திருக்கிறான்னு தசரதர் கேட்கிறார். ஆமையா கேளப்பா தசரதா. சரி முன்ன ஒரு காலத்தில் அந்த ஆதி வள்ளி கையிலே அரனுடைய இடமதிலே எங்களம்மையுமை பார்வதியோ அப்பனாரோ கோடி தேவர்களோ தேவர்களோ சுரர்களோ நான்காரோ ருத்திரனோ இந்திரனோ சந்திரனோ அகஸ்தியரோ புலசியரோ ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்களே? யாரெல்லாமா? ஆதி பகவானும் அம்மை உமையவளாகிய பார்வதா தேவியும் 31 கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷி தபோதனர்கள் கம்பருடர் கணநாதர் கிண்ணறி நாதர்கள். சரி சித்தர் வித்யாதரர் கொங்கர் வங்கர் மாளுவர் சாளுவர் வல்லவர் கிங்கரர் அடியவர்கள் கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் கொலுவிட்டிருக்கிறார்கள். சரி எல்லோரும் கைலாசத்தில் கொலுவிருக்க இருக்கும்போது கைலாசகிரி பர்வதத்தில் ஒரு மாவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமா மாவிளக்குனா விளக்கு மாவிளக்கு மாவினால் செய்த விளக்கம்மா. சாதாரண விளக்கு கிடையாது. சரி நம்ம மாரியம்மன் கோயில்ல விளக்கு பரிசுல எடுக்கமே இந்த பின்னால தாளக்கரம்மா எல்லாம் தாளக்கட்டு அடிக்கிறம்மா முந்தா நாள் மாரியம் கோயில விளக்கு பரிசுல தான் மாவிளக்கு எடுத்தாங்க. சரி அன்னைக்கு சங்கரன் கோயில்ல அந்த அம்மா விளக்கு பரிசுல தான் மாவிளக்கு எடுத்தாங்க. விளக்கு பரிசு மாவிளக்கு இல்ல. 4 படி அரிசியை இடிச்சு விட்டு 4 படி அரிசி சரி ஒரு ஆட்டுவரல் பரிசுல மாவை பிசைந்து ஒரு படி நெய்ய ஊற்றி சரி ஒரு கைத்தண்டி திரி போட்டு பஞ்சு திரி போட்டு பசுவ நெய் விட்டு கைலாசத்துல பக்குவமாக மாவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சரி கைலாசத்துல பக்குவமாக மாவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவை திருட வேண்டும் என்று சரி ஒரு எலி ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடிக்கிட்டு தெரியுது. அங்கிட்டு போமா எங்க போயிருவோம்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி தெரியுது. சரி வந்து மாவை ஒரு கரையில கடித்து சாப்பிட்டது எலி. ஆமாமா அந்த மாவிளக்குல சரி அந்த மாவை ஒரு கரையில கடித்து சாப்பிட்டது. ஆமாமா சாப்பிட்டு விட்டு மறு கரையில மாவை கடிக்கும் போது சரி அந்த திரியானது எண்ணெய்க்குள்ளே விழுந்து கைலாசத்தில் குபீர் என்று பிரகாசமாகவே வெளிச்சம் கொடுத்தது. சரி மாவிளக்கு குபுர்னியர் கீழே இந்த திரியை விழுந்து கம்மியா எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு இப்ப ரொம்ப பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அழகா ரொம்ப பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எரிந்த பார்வதி சொல்றா. என்னம்மா சொல்கிற? நாதா என்ன நம்ம கைலாசத்துல இருக்கும் போது சரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா இந்த மாவிளக்கு எவ்வளவு கம்மியா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? சரி இப்ப இதுல ஒரு எலி வந்துச்சு. யாராச்சும் பாத்தீங்களா? ஏன் நாங்க யாருமே பார்க்கலாம். போது பாருங்க அந்த எலிய பாத்தீங்களா? சரி உலகத்துல 6 அறிவு படைத்த மனுஷன் கேட்டாம 5 அறிவு படைத்த மிருகமாகிய எலிக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாத்தீங்களா? என்னமா பார்வதி எலிக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்றீங்க, என்னமா காரணம்னு பகவான் கேட்டார். என்னமா காரணம்?
இதுல கம்மியா எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்க வந்து இந்த எலி தூண்டி வச்சுட்டு போகுது. சரி, எலிக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. எலி வந்தது மாவிளக்க திருட. சரி பார்வதி, இது விளக்க தூண்ட வந்த எலி இல்லம்மா, மாவ திருட வந்த எலி நார் சிவபெருமான். இது ஒரு திருட்டு எலி. நம்பவே மாட்டேன். சரி, எலி எனக்கு களவு செய்யுமா? ஏமா களவு செய்யும்? அது யாருக்குமே தெரியாம சுருட்டிட்டு போவோம். சரி, அதனால யாருக்குமே தெரிந்தது கிடையாது. நெல்லு மூட இருக்கும்ல, சரி, அதுக்கு குறை குறைய கடிக்க நமக்கு யாருக்குமே தெரியாது. எப்படிமா தெரியும்? ஓட்ட போட்டாதான் தெரியும். நம்ம கிளாஸ்ல எடுக்கும் போது தான் தெரியும். சரி, ஒரு மூட்டை நெல்ல கோக்காலியில வீட்டுல ஏத்தி வைப்போம், கோக்காலி மேல வச்சிருப்போம். சரி, ஒரு மாசம் கழிச்சு அந்த நெல்லை போய் பாருங்க, அங்க சாவி தான் கிடக்கும். நெல்லு மூட்டை அப்படியே தான் இருக்கும், உள்ள அரிசி இருக்காது, சாவி தான் இருக்கும். சரி, ஆமா, அவளத்தையும் குறிச்சு சாப்பிட்டுரும். ஆமாமா, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். சரி, இது விளக்க தூண்ட வந்த எலிதான், மாவை திருட வந்த எலியே கிடையாதுன்னா. சரி, கிடையாது சத்தியம் பண்ணி சொல்லுதா? சத்தியமாங்கிற அவளுக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி கிடையவே கிடையாது. சரி, ஓஹோ, அப்போ உண்மையாக இது விளக்க தூண்ட வந்த எலிதாங்கிறா. பகவான் சொல்றாரு, பார்வதி எலிய நம்பாத, எலிய நம்பாத, சொன்னா கேளுன்னார். அதெல்லாம் நான் கேட்க முடியாது, இது விளக்க தூண்ட வந்த எலிதான். உங்க பேச்ச நான் ஏன் கேட்கணும்? சரி, அம்மன்மா அப்படி வரும்ல. என்ன? ஆமாமா, உங்க பேச்ச இனிமே நான் எதுக்கு கேட்கணும்? மண்மணி அடிமை அதானே, கொத்தடிமை. அதனால என்னம்மா? அதாவது இது விளக்க தூண்ட வந்த எலிதான். சரி, மாவ திருட வந்த எலியே இல்லங்கிற பார்வதி. சரி, இப்ப என்னமா செய்யணுங்கிறார் சிவபெருமான். ஆமையா, அந்த எலிய கூப்பிட்டு போற வரத்தை கொடுக்க போறீங்களா இல்ல நான் கொடுக்கட்டுமா? சரி, வரத்தை கொடுக்க முடியுமா இல்ல முடியாதா? பார்வதி பிடிவாதமா நிக்கிறான். சரி சரி, பகவான் பார்த்தார். என்னம்மா? மனைவி பிடிவாதமா கேட்டா மாப்பிள்ள நின்னப்பா, மாப்பிள்ள கேட்டுத்தானே ஆகணும். சரி, எல்லா மாப்பிள்ளையும் கேட்க மாட்டாங்க. ஆமா, லட்சத்துல ஒருத்தங்க கேட்டுதான் ஆகணும். சரி, என்ன? ஆமையா, அப்போ பார்த்தார், பகவான் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிற? ஒன்று சொல்ல வர வேண்டும் ஐயா, மாவல்லியே சொல்லி பகவான் அடே எலியே, என்னையா உனக்கு என்ன வரமப்பா வேணும் என்று பகவான் கேட்கிறேன். வேண்டிய வரங்களை விருப்பமுடன் கேளப்பா. அப்ப எலி கேட்டுச்சு, என்ன சுவாமி? என்ன? அதாவது நான் மாவை திருடிய காரணத்தினால் எனக்கு மாபல்லின்னு பேர் வச்சிருக்கிறீங்க. சரி, என்ன மாபலி? ஆமா, அதாவது என்ன இப்பிறவியில சரி எனக்கு 4 காலு, ஆமா, 1 வாலு, சரி, மூச்சு நீளமாக, ஆமா, என்னை எலியாக படைத்திருக்கின்றீர் சுவாமி. சரி, என்ன செய்தீரு? என்னை எலியாக படைத்திருக்கிறீர். நான் எலியா பிறந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, சில வீட்டுல 4 பையங்க சேர்ந்து என்ன வீட்டுக்குள்ள கலைச்சி, அதாவது வாரியலால என்ன அடிச்சு என்ன வெளியே தூக்கி காக்காக்காரனுக்கு போடுறதான். ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா, சில பேர் சாக்குக்களை போய் நுழைஞ்சிருவேன், சாக்குக்களை கெட்டுவாயை பிடிச்சிக்கிட்டு கீழே வச்சு அடிக்கிறான். சரி, எலியா இருந்து ரொம்ப சங்கடப்படுற சுவாமி. நான் அடுத்து ஒரு பிறவியில சரி எனக்கு 2 கால் 2 கை, ஆமா, என்னை மனிதனாக படைத்து சரி நான் மாவல்லி சக்கரவர்த்தி என்ற பட்டம் வாங்க வேண்டும். சரி, என்ன வாங்கணும்? மாவலி சக்கரவர்த்தி என்ற பட்டம் வாங்க வேண்டும். என்கிட்ட அள்ள செல்வம் குறையவே கூடாது. சரி, எலியா இருந்தாலும் இவ்வளவு அறிவோட வர கேட்டிருக்க பாத்தீங்களா? ஆமா, என்கிட்ட அல்லல்ல குறையாத செல்வங்கள் வேண்டும் வந்து எலி வரம் கேட்கிறது. சரி, பகவான் மாவல்லிக்கு எப்படி வரம் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி அம்மா? தத்தே நட்டா கேட்ட வரோ, ரணியை ஆண்டிடுவாய் குடக்குகிறே, கொடுத்து நல்லா கேட்ட வரோ, தந்தேனடா உனக்கு நான் கேட்ட வரம். நான் கேட்ட வரம் இந்த தரணியை ஆண்டிடுவாய் ஒரு குடக்கின் கீழே. சரி, தரணி என்றால் என்ன? தரணி என்றால் உலகம், இவ்வுலகம். சரி, கொடுத்தேனடா நீ கேட்ட வரம். நீ கேட்ட வரம் இந்த குவலயத்தை ஆண்டிடுவாய் ஒரு குடக்கின் கீழே. ஒரு குடைக்கும் கீழ்.
அதாவது என்ன? நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் தந்தேனப்பா. சரி. உலகத்தையெல்லாம் நீ ஒரு குடைக்குள் ஆண்டு விடுவாய். ஆமா. என்று சிவபெருமான் எலிக்கு வரத்தை கொடுத்துட்டார். சரி. என்ன செய்தாரு? சிவபெருமான் எலிக்கு வரத்தை கொடுத்து விட்டார். இவன் வரத்தை வாங்கினான் பாருங்க. சரி. மாவல்லியாக ஆமாம்மா பகவானிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டு எப்படி வாழ்ந்து வர்றா பாருங்க. எப்படி அம்மா மனிதனாக பிறந்து சரி அவைகள் சுற்று கோட்டை போட்டு இன்பமுடன் ஆண்டு வராயே. சுற்றி கோட்டை போட்டு நாடு ஆண்டு வரும் நாளையிலே கைலாசந்த மங்கோதையா பூலோக பொங்கோதையா பார்த்திட்டாள பார்வதியா பாரமோத கண்ணாரே ஆண்டவனே பகவானே அரணாரே சிவனாரே. எலியானது மறுபிறவியில மனிதனாக பிறந்து 7 சுற்று கோட்டை போட்டு இன்பமுடன் ஆண்டு வாரம். ஆமா. ஒரு சுற்று 2 சுற்று கோட்டை எல்லாம் போடலையா? 7 சுற்று கோட்டை போட்டு இன்பமுடன் ஆண்டு வருகிறான். அப்ப 7 சுற்று கோட்டை போட்டு இன்பமுடன் ஆண்டு. சரி. இப்ப கைலாசம் மங்குகிறது. ஆமா. பூலோகம் பொங்குது யாரு கண் கொண்டு பார்க்க முடியல. வரத்தை வாங்கணும்னு வர்றவங்க யாரு கைலாசத்துல கடவுளை தேடி வர்றதில்ல. மாவல்லி சக்கரவர்த்தி தான் அள்ளி கொடுக்கறதுல ஆண்டவன் சொல்லி அவனையே தேடி போய்கிட்டு இருக்காங்க. மாவல்லியத்தான் தேடி போறாங்க. இந்த 10 பணம் இருந்தா அவனை தேடி ஒரு 10 பேர் இருப்பான். பணம் இல்லன்னா அவன் கிட்ட யாரும் போவானா? அந்த காலம் இந்த காலம் ஒரு பாட்டுல இருந்தா போதும். சரி. ஒரு பாட்டுல இருந்தா போதும். அது கொஞ்ச நாளைக்கு தான். சரி. ஒரு உடம்புல தெம்பு குறைய என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது அங்க மாவல்லியத்தான் தேடி போறாங்க. சரி. அவன் தான் அள்ளி கொடுக்கறதுல ஆண்டவன் அப்படின்னு மாவல்லியத்தான் தேடி போறாங்களே தவிர சரி யாரு கடவுளை தேடி வர்றதா இல்ல. ஆமா. அப்போ பார்வதி சொல்றா பகவானே என்ன? அதாவது நம்ம கொடுத்த வரத்தை வாங்க வேண்டும். சரி. என்னை கொடுத்த வரம் நாம வாங்க வேணும். ஆண்டவனே பகவானே கொடுத்த வரம் வாங்க வேணும். ஆண்டவனே பகவானே என்று சொல்லி பார்வதியா துறைக்கு வேளையிலே அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதி பகவானோ யாரோ சொல்வார். அம்மையும் மயவளாகப்பட்ட பார்வதியானவள் ஆண்டவராகிய சிவபெருமானிடத்திலே சொல்கிறாள். என்னம்மா சொல்கிறார்? பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே இனி கொடுத்த வரத்தை வாங்க வேண்டும். ஆமா. என்ன செய்யணும்? கொடுத்த வரத்தை வாங்க வேண்டும். வரத்தை கொடுக்க சொன்னதும் பார்வதி தான். சரி. மாவல்லிக்கு இப்போ கொடுத்த வரத்தை வாங்க சொல்றதும் பார்வதி தான். சரி. அப்போ பகவான் சொல்றாரு பார்வதி என்னடா உன் பேச்ச கேட்டுதான் நான் மாவல்லிக்கு வரத்தை கொடுத்தேன். சரி. நான் யாருக்கு வரத்தை கொடுக்கத்தான் செய்வேனே தவிர ஆமா கொடுத்த வரத்தை வாங்கி எனக்கு பழக்கம் கிடையாது. ஏன் அதான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கப்பட்ட பெருமானே இப்படி சொல்லலாமா? சரி. என்னுடைய கை எப்போது கவிழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சரி. நிமிர்ந்து இருக்காது. எப்படி இருக்காது? கவுந்து கொண்டு இருக்காது. அப்படிதான் இருக்கும். கவிழ்ந்துகிட்டு தான் இருக்கும். நிமிர்ந்து இருக்காது. இப்பதான் கொஞ்ச நாளா தெரியுது. நம்ம கை ஏன் கவிழ்ந்தது? அப்பவே நிமிர்ந்தது இல்லையே. கொடுத்து கட்டவன் அதாவது கருணைன்னே சொன்னாங்களே அத மாதிரி எல்லாம் ஆகி போச்சுன்னு. சரி. பிறகு நான் கொடுத்த வரத்தை வாங்க வேண்டுமானால் ஆமா உங்க அண்ணனாகிய கண்ணன் நாராயண மூர்த்தி வந்தால் தானே முடியும் அம்மா. பார்க்கடல் வாசகன் பரந்தாமன் வந்தால்தான் முடியும் அம்மா என்று பகவான் பார்வதி இடத்திலே சொல்கிறார். சரி. பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கிறார். எப்படி அம்மா அழைக்கின்றார்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அநாத ரட்சகாவத்துக்கு வந்தபடி அவருக்கு இனியவா. சரி. அன்பர் கண்பாதி மூலமாகிய எம்பெருமாளே எம்பெருமாள்
பெருமானே கண்ணா கோபாலா கோவிந்தா மாயவா மதுசூதனா காயாம்புவண்ணா காருமகிழ்வண்ணா கமலவண்ணா செங்கண்ணா சிறுகண்ணா சரி ஆலிலே மேல் வள்ளி செய்யும் அச்சுதன் பச்சை மாலே ஆமா என்று பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணன் எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி எப்படி அம்மா அழைக்கின்றார்? சிவனே தன்ன நன்னே அரகரதான நன்னே சிவனே தானே நன்னே தானே ஐயா பட்ட நாமோ போலங்க வேடோ ஐயா இட்ட நாமோ தலைக்க வேடோ ஐயா தொட்டு வைத்த ஐயா முத்திரிக்கு ஒரு தப்போ ஒன்றோ வந்தோடாமே ஐயா அள்ளி வைத்த ஓ ராமா ஐயா முத்திரிக்கு ஒரு அழிவு ஒன்றோ வந்தோடாமே அம்மை உமையவளாகிய பார்வதியானவள் கண்ணனாகிய கண்ணனை அழைக்கிறார். நாராயண மூர்த்தியை அழைக்கின்றார். கண்ணன் என்ன செய்யறாரு? என்னமா செய்கிறார்? தெற்க தலையும் வடக்கே காலுமாக நீட்டி கொண்டு திருப்பார் கடலில் பாம்பு ஒரு மத்தையாக பாம்பனை மேல் வள்ளி செய்து கொண்டிருக்கிறார் பள்ளி கொண்ட பெருமாள். சரி பெருமாள் பார்த்தார், என்ன கைலாசகிரி பர்வதத்தில் நம்முடைய தங்கி பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது. சரி நாம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று சொல்லி கண்ணன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு 7 கடலையும் தாண்டிய பெருமாள் எப்படி கைலாசம் வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அம்மா வருகிறார்? அங்க சிற கட்டிக்கிட்டே கல்லை கட்டால் பொருள் கடலில தானோ மெழுகி மலையில பூ மலரெடுத்து உலகளந்தனோட பாதத்தில் போட்டு அடிபணிந்து சேவித்து நிற்பாரா. அண்ணா வாங்க அப்படின்னா பார்வதி. சரி ஏ தங்கச்சி பார்வதி, சொல்லுங்கள் அண்ணா. அண்ணா என்ன இப்பதான் வர்றீங்களா? இப்பதான் வரேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறேன் அம்மா. சரி அண்ணன் ரொம்ப கவலையோடு அழைத்தாய். ஆமா அதனால தான் உன்னை பார்த்துட்டு போவோம்னு கைலாசம் வந்திருக்கிறேன். சரி எம்மா என் அருமை தங்கி பார்வதியே, சொல்லுங்கள் அண்ணா. என்னை அழைத்ததொரு அம்மா காரணத்தை நீ சொல்ல வேணும். சொல்ல வேணும். தன் வாடாத கமலமாக இந்த தங்கை பார்வதியே வாடி மல்ல இருப்பே சோராத திருமோரமோ சொர்க்கு மல்ல இருப்பே மல்ல இருப்பே வனத்தீல இட்டோரே மசந்தொரிக்க குங்கேலமா அழித்து மல்ல இருப்பே என் அருமை தங்கை பார்வதி, சொல்லுங்கள் அண்ணா. உன்னுடைய அண்டலர்த்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகமானது சரி வட்டத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய காரணம் என்னம்மா? எதற்காக பார்வதி கவலையாக இருக்கிறாய்? அண்ணா எனக்கும் ஒரு கவலை கிடையாது. அண்ணன் மாய கண்ணன் இருக்கும் போது தங்கைக்கு என்னன்னா கவலை? எனக்கு பின்ன என்ன கவலை? சரி என்ன யார கவலைப்பட்ட உடம்புன்னு சொல்ல முடியுமா? எப்படிமா சொல்ல முடியும்? சொன்னா மாட்டிக்கிடுவான். சரி அதனால என்ன நான் பார்வதி உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா கண்ணா? எதற்காகம்மா? அதாவது மாவல்லி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து கைலாசத்துல வரத்த கேட்டான். சரி பின்ன என் கணவர் சிவபெருமான் பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா யாரு வந்து எப்பொருளை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்துருவார். அள்ளி கொடுக்கவா அளந்து கொடுக்கவான்னு கொடுத்து விடுவார். அளக்காம அள்ளி கொடுத்துருவார், அள்ளி கொடுத்துருவார். சரி
இன்னைக்கு மாவலிக்கு வரத்தை கொடுத்துட்டேன். ஆமா, அவன் வரத்தை வாங்கி கொண்டு அகில உலகத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். சரி, எங்க கைலாசம் மங்குகிறது. ஆமா, அந்த பூலோகம் பொங்குகிறது அண்ணா. அதற்கு நான் என்ன பார்வதி செய்ய வேண்டும்? பொங்குது பொங்குது, யாரும் கண் கொண்டு பார்க்க முடியாது. சரி, பூலோகம் அந்த மாதிரி பொங்குது. எங்க கைலாசம் மங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, வரத்தை வாங்கணும்னு வர்றவங்க யாரும் கைலாசத்துல எங்களை தேடி வர்றதில்ல. சரி, அள்ளி கொடுக்கறதுல மாவல்லி தான் ஆண்டவன் அவனைத்தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க. சரி, அண்ணா கோபாலகிருஷ்ணா, கண்ணா, என்னை கொடுத்தவர அண்ணா வாங்க வேணும், எங்கள் அண்ணா கோபால ரோமை தங்கை ஏற்றவண்ணே பார்வையே வேண்ட பதற வேண்ட அகிலாய பார்வையே பார்வதி என்னன்னா கொடுத்த வரத்தை வாங்கணும் அவ்வளவுதானே. சரி, அந்த கவலையை விட்டுரு. சரி, நான் போய் வரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணன் பார்த்து கொள்கிறேன். ஏன் அண்ணன் கண்ணே பாத்துக்கிடுறேன். இல்ல அண்ணி பாப்பாங்களா? ஏன் அண்ணில அங்க வரமாட்டாமா? அவ எல்லா மக்களுக்கும் செல்வத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சரி, நான் ஒருவேளை எங்க அண்ணன் எங்க அண்ணின்னு நீங்க தான் என்ன பார்க்க போறீங்களா பார்த்தேன். சரி சரி தங்கச்சி, என்னன்னா அம்மாயா பார்வதி, ஏ பார்வதி, உன் கணவர் மாவல்லிக்கு கொடுத்த வரத்தை நான் இப்போதே வாங்கி வருகிறேன். சரி என்று நாராயணமூர்த்தியை நினைத்தார். ஆமா, நாமளுக்கு இந்த வடிவத்தோடு சென்றால் சரி மாவல்லி சக்கரவர்த்தி நம்ம கிட்ட வரத்தை தரமாட்டான். ஆமா, அடையாளம் தெரிந்து கொள்வார், புரிந்து கொள்வார். வந்திருக்கிறது கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிடுவான். சரி, மாயக்கண்ணன் இருந்து அறிந்து கொள்வான். வரத்தை தரமாட்டான். சரி, அப்ப வேடத்தை மாத்தி செல்ல வேண்டும். என்ன வேடங்களம்மா எடுக்க வேண்டும்? வேடத்தை மாத்தி போனா தான் மாவல்லி கிட்ட வரத்தை வாங்க முடியும். சரி, வேணா புலி வேஷம் போட்டு போவோம். என்ன வேஷம்? புலி. புலி. ஆமா, புலி வேஷமா பூனை வேஷமா? ஏமா புலி வேஷம். அப்பதான் பயந்து வரத்தை தருவான். அதெல்லாம் அந்த வேஷத்துக்கெல்லாம் மாவல்லி வரத்தை தரமாட்டான். நாராயணமூர்த்தி என்ன வடிவத்தோடு வர்றாரு. என்ன வடிவத்தோடமா? அவன் நானோரு வந்ததோரே நடை நடந்தே நடை நடந்தே தானே வரார் என் பெருமா. நானூறு பத்தும் சென்ற நரைத்ததொரு கிழவரை போல் 90 பத்தும் சென்ற துவண்டதொரு கிழவரை போல் கக்கத்துல ஓலப்பாயும் கையதிலே திருவோடும் இறந்தது இன்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போர்த்தி போல தள்ளாடி நடை நடந்து நாராயணமூர்த்தி மாவல்லிய தேடி வர்றார். கக்கத்துக்குள்ள ஒரு ஓலப்பாயை சுருட்டி வச்சிருக்காரு. கையில திருவோடு இருக்கு. ஏ ஓலப்பாய் எதற்காகமா? சுருட்டுதாமா? ஏ ஓலப்பாயில என்னத்தை வச்சு சுருட்ட? ஏ அங்க நம்ம சுருட்டனமே என்னது? 4 பாய் அப்படி மேல மேல வச்சு. சரி, அதாவது மாவல்லி கிட்ட இருக்க அத்தனை பொருளையும் பொருள் பணம் எல்லாத்தையும் புடுங்கத்தான். சரி, ஆமா, அப்படி சுருட்டதுக்கு ஆடை உடைமைகள் எல்லாம் சுருட்டுவதற்காக. சரி, தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வர்றார் கிருஷ்ண பரமாத்மா. பண்டார கிழவரை போல் வேடம் கொண்டு வருகிறார். தாத்தாவுக்கு 90-95 வயசு இருக்கும் போல இருக்கு. சரி, தள்ளாடி நடை நடந்து எப்படி வர்றாரு? எப்படி அம்மா வருகிற? மாவல்லிய தேடி வர்றாரு மாயவனார் எம்பெருமான். சரி, ஐயா மாவல்லியாரே, என்ன? வாருங்கள் பெரியவரே, வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தாத்தா எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? வணக்கம், பெரிய வணக்கமா இருக்கு. ஏமா நாங்க 6 தழுவி வணங்குகிறோம். ஏன் 7 தழுவலியோ? அது நீங்க தான் 7 தழுவீங்க. சரி, 6 தழுவி இப்படி கும்பிட்டு சரி தலைய அப்படியே கீழே ரொம்ப பணிச்சு வணக்கம்
போட்டோம். ஆ, ஆமா சரி அதாவது என்னம்மா? நாராயணமூர்த்தியானவர் சரி பண்டார வடிவத்தோடு மாவல்லியை தேடி வருகிறார். ஆமா ஐயா பெரியவரே, என்ன ஐயா? எங்கு செல்கின்றீர்? சரி நான் வடக்கே காசிக்கு போயிட்டு ஆமா கன்னியாகுமரியை பார்த்து போய்கிட்டு இருக்க பார்த்திருக்க முக நோக்கி. சரி சரி பெரியவரே, எதனால வந்தீங்க? என்னய்யா காரணம்? தாத்தாவுக்கு வேற ஒன்று வேண்டாம். சரி நான் ரொம்ப பெரிய வரமல்லி, பெரிய அள்ளி கொடுக்கறதுல ஆண்டவன் கேள்விப்பட்டேன். சரி உன் பேரு மாவலி சக்கரவர்த்தின்னு, உன் பேரு கொடி கட்டி பறக்கப்பா. ஏ அப்பா, கொடி சும்மா சாதாரணமா பறக்கல, ஆ, 7 ஊருக்கும் சேர்த்து பறக்கு. சரி என் பேரு எப்படி கொடி கட்டி பறக்கு பாத்தீங்களா? ஆ, என் பேரு அன்னைக்குதான் பார்த்தோம் கொடி பறந்தத. அகில உலகமங்க கொடி கட்டி பறக்கு. சரி மாவல்லி சக்கரவர்த்தின்னு சொல்லி. ஆமா. இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும் பெரியவரே? வேண்டும் மரத்தை விருப்பமுடன் கேளுங்களையா. மாவல்லி கேட்டான். சரி என் பெருமாள் சொன்னார், மாவல்லி யாரு? என்ன? எனக்கு இருப்பதற்கு ஓரடி இடம். சரி இப்படி ஒரு அடி இடம். ஆமா உடுப்பதற்கு ஒரு முழக்கந்தை. சரி ஓரடி இடம் இருப்பதற்கு, ஆ, எனக்கு உடுப்பதற்கு ஒரு முழக்கந்தை வேணும் என்று கேட்டார் எம்பெருமான். ஆமா. சரி மாவல்லி சொன்னா, பெரியவரே என்ன? பெரிய ஆள் வந்தவுடனே எவ்வளவோ பெரிய வரத்தை கேட்க போறாரு நினைச்சேன். சரி. போய் இருக்கிறதுக்கு ஓரடி இடத்தை தானே கேட்கிறேன். ஒரு அடியில எப்படியா இருப்பாரு? ஓரடி இடத்துல நீங்க உட்காந்து குத்த வச்சு கூட இருக்க முடியாது. முடியாதம்மா, முடியாது. 2 காலம் அடுத்த இடத்துக்குள்ளதான் இருக்கும். சரி 2 காலம் அடுத்தவங்க இடத்துக்குள்ளதான் இருக்கும். ஓரடி இடத்துக்கு பதிலாக என்னய்யா? உங்களுக்கு 3 அடி மண் தந்தை. சரி எத்தனை அடி ஐயா? ஓரடி இடத்திற்கு பதிலாக உங்களுக்கு 3 அடி மண் தந்தேன். சரி அப்படின்னா ஓரடிக்கு தரலாமா? ஆ, 3 அடிக்கு கொடுத்திருக்கிறார். சரி 3 அடிக்கு. மாவலி சக்கரவர்த்தி. சரி ஒரு முளை கந்தே ஒத்தையில கூட நின்னு கட்டி குளிக்க முடியாது. ஏ எப்படிமா கட்ட முடியும்? பழனில இருக்காரே முருகரு, அவரு கூட 3 முழத்தை வச்சுட்டு தான் இருக்காரு. சரி இவர் 1 முழத்தை வச்சு எப்படி இருக்க போறாரு? ஆ, ஒரு முளை கந்தைக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு 10 வேஷ்டி எள்ளி தரை கொண்டு விடுங்க பெரியவரே. சரி தவளை வாயால கெட்ட மாதிரி மாவல்லி கட்டான். ஆமா. அப்ப என் பெருமாள் சொன்னார், மாவல்லி யாரு? என்னய்யா? வாயால தாரேன் என்று சொன்னால் மட்டும் விட மாட்டேன். சரி தாரை வார்க்க வேணும் என்றார் என் பெருமாள். ஆமா. அந்த காலத்துல தாரை வார்ப்பது ஒரு சத்தியத்துக்கு ஒப்பாகும். சரி சபீர் சராபில போய் கையெழுத்து போடுறோம் இல்லையா? ஆமா. கூட விட்டு ஒரு போட்டோ எடுக்காங்கல்ல, சரி அத மாதிரி அது அந்த காலம் அதான் சத்தியம். ஆமா. கெண்டியில இருக்க தண்ணிய கையில கொடுத்துட்டேன்னு சொன்னா, சரி அப்படி ஊத்தியாச்சுன்னா உனக்கு சத்தியமா கொடுத்தேன். ஆ, இன்னைக்கு ஒரு பெண்ணு மாப்பிளைக்கு பந்தல் போட்டு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் அழைச்சி சாப்பாடு வச்சு சரி. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். அக்கினியை சாட்சியாக வச்சு, அக்கினியை சாட்சியாக வைத்து நீ எனக்கு துரோகம் செய்தாலோ, ஆமா நான் உனக்கு துரோகம் செய்தாலோ, சரி. இந்த அக்கினி தான் சாட்சி. ஆமா இந்த அக்கினி நம்முடைய மனதை எரிக்கட்டும்னு சொல்லிதான் அக்கினி சாட்சியா தாலி கட்டுறோம். சரி அக்கினி சாட்சியா தாலி கட்டுறோம். தாலிய கட்டுறோம். ஆ, அதுபோல என்னம்மா? அப்பேற்பட்ட இடத்திலே சரி. அப்படி இருக்கும் போது இருக்கும்போது இன்றைக்கு மாவல்லி கேட்டான். என்னமா கேட்கிறான்? தாத்தா, என்ன? அதாவது நம்ம அதான் சத்தியம் பண்ணி பெண்ணை மாப்பிள்ளை தாரை வார்த்து கொடுக்கிறோம். சரி பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கறது, கெண்டியில இருக்க தண்ணியை ஊத்துறது, ஆமா அதான் சத்தியமா கொடுத்தேங்கிறது. சரி இப்போ அந்த கோயிலுக்கு போமா, ஆமா அந்த கோயில் அடிக்கியாங்க, சரி அப்படி பேசுறோம். ஆமா. சத்தியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அவருக்கெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுவது போல. அப்போது அங்க சத்தியமாக வரத்தை கொடுத்தேன். சரி அப்ப எங்க பெருமாள் சொன்னார், மாவல்லியாரே என்ன? வாயால சொன்னால் மட்டும் விட மாட்டேன், விடமாட்டேன் ஐயா, விடமாட்டேன். தாரை வார்க்க வேண்டும் என்றார் என் பெருமாள். சரி அப்போ மாவல்லி கெண்டீரில் இருந்த தண்ணீரை எடுத்து எடுத்து விட்டு என் பெருமாள் கையிலேயே சாய்த்தா, சத்தியமா வரத்தை தந்தேன். சரி இங்க வந்திருக்கிறது கிருஷ்ணன், இந்த வேஷத்துல வந்திருக்கிறது கிருஷ்ணங்கிறது மாவல்லிக்கு தெரியாது. மாய கண்ணன் என்று மாவல்லிக்கு தெரியாது. ஏதோ ஒரு பண்டாரம்னு சொல்லி மாவல்லி பேசிட்டான், வரத்தை கொடுத்துட்டான். சரி அங்க கெண்டீர் துவாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது யாரு? யார் அம்மா? அதாவது சுக்கிரன் போய் கோல் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அந்த காலத்திலே கோல் சொன்னான். ஆமா அந்த காலத்துல சொன்ன கோலை தான் அந்த காலத்துல சில இடத்துல நடக்கு. சரி வந்திருக்கிறது நாராயணமூர்த்தி, ஆமா வரத்தை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி என் பெருமாள் பார்த்தார், என்ன? தண்ணீர் விழவில்லையே வரவில்லையே என்று ஒரு தெற்ப புல்லை புடுங்கி எடுத்துக்கொண்டு அப்படியே கெண்டீர் துவாரத்துக்குள்ளே குத்தினார். சரி தண்ணீர் கீழே விழவில்லையே என்று ஆ, கெண்டீர் துவாரத்துக்குள்ளே குத்தினார் என் பெருமாள். சரி என் கண்ணு போச்சே, நான் சுக்கரன். ஆ, சுக்கரனுக்கு இப்ப ஒரு கண்ணும் தெரியாது. சரி சுக்கரம்னா யாரு? ஏமா அதுதான் காலையில சாப்பாடு வைக்கும்போது இப்படி சாஞ்சுக்கிட்டு பாக்கும். சுக்கரம்னா காக்கா. சரி அதான் ஒரு சில காக்கா நம்மளை பார்க்கும்போது தலையை சாச்சிக்கிட்டு பார்க்கும், ஆமா அதான் சுக்கிர பார்வை. சரி என்ன பார்வை? சுக்கிர பார்வை. அந்த காக்கா நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துச்சுன்னா நமக்கு நல்ல யோகம். ஆமா அந்த சுக்கிர பார்வை உள்ள காக்கா
சரி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வைங்க ஆமா நமக்கு வாழ்வுக்கு மேல் வாழ்வு உண்டு, வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டு, நினைத்த காரியம் நிறைவேறும், நினைத்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். அப்போ என் பெருமாள் பார்த்தார், என்ன வானத்திற்கு பூமிக்கு ஓரடியாக நின்றார் என் பெருமாள். வாமன ரூபம் கொண்டார் என் பெருமாள். இப்பதான் மாவலி சொன்னா, சுவாமி என்ன உன் அடியைத்தான் கண்டேன் ராமா, உன் முடியை காணவில்லை. ஏன்னா சரி மாவல்லியாரே, என்னையா உலகத்தை எல்லாம் ஓரடியாக அளந்து விட்டேன். சரி இரண்டாவது அடிக்கு நீ என்ன கொடுக்க போகிறாய்னா? ஆமாமா. இரண்டாவது அடிக்கு சுவாமி என்னையா உலகத்தை அளந்தாச்சு, சரி இரண்டாவது அடிக்கு முதுவு அளந்துக்கிடுங்க. முதுவு நல்ல பெரிய முதுவு. சரி இரண்டாவது அடிக்கு மாவல்லி முதுவு அளந்தார் என் பெருமாள். சரி ஏ மாவல்லியாரே, என்னையா மூன்றாவது அடிக்கு என்ன கொடுக்க போகிறாய்? சுவாமி என்கிட்ட எந்த இடமும் இல்லையே, எதுவுமே இல்லையா. இனிமே நான் என்ன செய்வேன்னா? மாவல்லியாரே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சரி உனக்கு கால் விலங்கு, கை விலங்கு, தோல் விலங்கு, மார் விலங்கு, கதைதான் போட்டல்லவோ, சிறை வைக்க வேணும் ஆதிவள்ளி கையிலே, ஆதிவள்ளி கையிலே, அவனுடைய இடமாதிலே